வையமெல்லாம் தெய்வ வழியின்றி வேறில்லை. தெய்வம் நீ என்று உணர். வலிமையுடையது தெய்வம், நம்மை வாழ்ந்திடச் செய்வது தெய்வம். மகாகவி சுப்பிரமணிய பாரதி. கடவுள் கடை கூட்டல் உள், கடந்து உள்ளே இருப்பவர். கடவுள் காட்சி பொருள் அல்ல, கண்ணுக்கு மானுட வடிவில் புலப்படுபவர். மனிதனும் தெய்வமாகலாம் என்று வாழ்வில் மானுடர்கள் உணர்கின்றனர். துன்பங்களினின்று காத்து விடுவிக்கும் மானிட தெய்வங்களே நம்பிக்கை வாழ்வுக்கு அழகூட்டும் என்பதே நிதர்சன உண்மை. 15 இராணுவ வீரர்கள் மற்றும் அக்குழுவின் மேஜரும் இமாலயாவில் 3 மாத காலம் பணிபுரிய சென்று கொண்டிருந்தார்கள். மிகவும் குளிர்ந்த சீதோசன நிலையும் இடையிடையே பனிமலையும் அவர்கள் மலையேறுவதை மிகவும் கடினப்படுத்தியது. இந்த நேரத்தில் யாராவது ஒரு கப் தேநீர் கொடுத்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று அந்த மேஜர் மனமும் உடலும் ஆசைப்பட்டது. ஆனால் அது வெறும் ஆசை என அறிந்தும் அதை பொருட்படுத்தாமல் 3 மணி நேரம் நடக்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் நடந்து வரும் வழியில் மிகச்சிறிய கடை ஒன்றை பார்த்தார்கள். அது ஒரு தேநீர் கடை போலவே இருந்தது. ஆனால் ஒரு பெரிய பூட்டால் பூட்டப்பட்டிருந்தது. அதிர்ஷ்டமில்லை, தேநீர் இல்லை. வேதனைப்பட்டார்கள். ஆனாலும் நாம் சில நிமிடம் ஓய்வெடுக்கலாம், நாம் அனைவரும் 3 மணி நேரம் நடந்து வந்திருக்கிறோம் என்று மேஜர் சொன்னார். அதிலே ஒரு இராணுவ வீரர், சார், இது ஒரு தேநீர் கடைதான். உள்ளே தேநீர் தயாரிக்க எல்லாம் இருக்கக்கூடும். நாம் பூட்டை உடைக்கலாமே என்று சொன்னார். இது ஒரு தர்ம சங்கடமான நிலை. மேஜருக்கு தன்னுடைய வீரர்கள் உடலளவில் தளர்ந்து போயுள்ளார்கள். அவர்களுக்கு தேநீர் கொடுப்பதற்கு தேநீர் கடையின் பூட்டை உடைப்பதா அல்லது இப்படிப்பட்ட ஒரு தவறான காரியத்தை செய்யாமல் இருப்பதா என்று குழம்பி போனார். சிறிது நேரம் கழித்து அவர் அறிவிவிட அவரின் மனமே ஜெயித்தது. வீரர்களிடம் அந்த டீ கடையின் பூட்டை உடைக்கச் சொன்னார். அவர்களின் அதிர்ஷ்டம், உள்ளே தேநீர் தயாரிக்க அனைத்து பொருட்களும் இருந்தன. அனைவரும் தேநீர் போட்டு குடித்தார்கள். பிஸ்கட்டுகளை நன்றாக சாப்பிட்டு புறப்பட தயாரானார்கள். நாம் இந்த கடையின் பூட்டை உடைத்து தேநீர் மற்றும் பிஸ்கட் உண்டு விட்டோம். நாம் ஒரு மோசமான திருடர்கள் அல்லர். இது ஒரு சூழல். நாம் இந்த தேசத்தை காக்கும் தேசத்தாயின் பிள்ளைகள். இப்படிப்பட்ட நினைவு அவரை வந்து தாக்க, மேஜர் தன் பர்சிலிருந்து 1000 ரூபாயை எடுத்து அங்கிருந்த சர்க்கரை டப்பாவை கீழே வைத்துவிட்டு கதவை மூடிவிட்டு தனது குற்ற உணர்ச்சி துறந்து புறப்பட்டார்கள். அடுத்த 3 மாத காலத்தில் அவரின் தலைமையில் வீரர்கள் தீவிர கிளர்ச்சிக்கு உள்ளாகக்கூடிய அந்த இடத்தில் பணியாற்றினார்கள். அடுத்த குழு வந்து அவர்களை விடுவித்தது. வந்த வழியில் அவர்கள் திரும்பும்போது அதே தேநீர் கடையை பார்த்தார்கள். ஆனால் இப்பொழுது அந்த கடை திறந்தே இருந்தது. அதில் வயதான முதலாளி ஒருவர் இருந்தார். அந்த கடை முதலாளி திடீரென்று தனக்கு கிடைத்த 16 விருந்தாளிகளையும் வரவேற்று அமரச் சொன்னார். எல்லோரும் தேநீரும் பிஸ்கட்டுமாக்கி மகிழ்ச்சியாக உண்டார்கள். அந்த வயதானவரிடம் இப்படி மோசமான இடத்தில் தேநீர் விற்பது பற்றியும் அவரின் வாழ்க்கை சூழல் பற்றியும் பேசினார் மேஜர். அவரிடம் பல அனுபவ கதைகள் இருந்தது. அவரின் கனிவான பேச்சும் கடவுள் பக்தியும் அதிகமாக தென்பட்டது. ஒரு வீரர், தாத்தா, கடவுள் இருக்கிறார் என்பது உண்மையா? அப்படி ஒருவர் இருந்தால் அவர் ஏன் உங்களை இப்படி இங்கே இவ்வளவு வறுமையுடன் வைத்திருக்க வேண்டும் என்று கேட்டார். அப்படி சொல்லாதீர்கள் தம்பி, கடவுள் நிச்சயம் இருக்கிறார். அதற்கு என்னிடம் சான்று இருக்கிறது. 3 மாதம் முன்பு சில தீவிரவாதிகளால் எனது மகன் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டார். நான் எனது கடையை மூடிவிட்டு எனது மகனை மருத்துவமனைக்கு கூட்டிச் சென்றேன். அவர்கள் எழுதி கொடுத்த மருந்தை வாங்க என்னிடம் பணம் கிடையாது. தீவிரவாதிகளுக்கு பயந்து யாரும் எனக்கு கடன் கொடுக்கவும் வரவில்லை. என் நம்பிக்கை முழுவதும் போய்விட்டது. கடவுளிடம் கதறி எழுதேன், ஐயா வீரர்களே, கடவுள் அன்று என்னுடைய கடைக்குள் வந்திருக்கிறார். நான் அழுது கொண்டு கடைக்கு வந்த பொழுது என் கடையில் பூட்டு உடைக்கப்பட்டிருந்தது. நான் எல்லாம் திருடு போய்விட்டது என்று நினைத்து கலங்கி பயந்து உடைக்கப்பட்ட பூட்டை நீக்கி உள்ளே சென்று பார்த்தேன். அங்கு சர்க்கரை டப்பாவின் கீழே 1000 ரூபாய் இருந்தது.
அந்த நேரத்தில் எனக்கு கிடைத்த அந்த 1000 ரூபாயின் மதிப்பை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. கடவுள் இருக்கிறார் என்பதற்கு இதைவிட நான் என்ன சொல்ல முடியும் என்று சொல்லி முடித்தார் அந்த பெரியவர். அவர் கண்களில் அதற்கான நம்பிக்கை தெரிந்தது. அந்த 15 ஜோடி கண்களும் மேஜரின் ஒரு ஜோடி கண்களை இப்பொழுது துடிப்புடன் பார்த்தன. அந்த ஒரு ஜோடி கண் எதையும் சொல்லாதீர்கள் என்பதை ஒரு அதிகார ஆணையாக பிறப்பித்ததை அவர்கள் உணர்ந்தார்கள். அந்த மேஜர் எழுந்து பணம் கொடுத்தார். அந்த முதியவரை தழுவிக்கொண்டு, ஆம் தாத்தா, எனக்கும் தெரியும், கடவுள் இருக்கிறார் தாத்தா. உங்கள் தேநீர் மிக நன்றாக இருந்தது. இதை அவர் சொல்லும் பொழுது அவர் கண்களின் ஓரம் படிந்த ஈரத்தை மீதி 15 ஜோடி கண்களும் பார்க்க தவறவில்லை. யாரும் யாருக்கும் கடவுளாகலாம். உங்களுக்குள் இருக்கும் கடவுளை அறிந்து கொள்ளுங்கள். பெறுவதை விட கொடுப்பதில் தான் இன்பம் இருக்கிறது. வெறுப்பதை விட அதிகமாக நேசியுங்கள். அன்பே கடவுள். ஆத்திகம் பேசும் அடியவர்களுக்கெல்லாம் சிவமே அன்பாகும். நாத்திகம் பேசும் நண்பர்களுக்கெல்லாம் அன்பே சிவமாகும் என்னும் திரையிசை பாடல் உரைப்பதும் இதுவே.